கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளில் கூட உங்களோடு கூட இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இனிதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 69 அதிகாரம் 34வது வசனம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கும் யாவும் அவரை துதிக்க கடவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாமே என்ன செய்யும், நீங்க நானும் மாத்திரம் துதிக்கணும் இல்லை, கடல்ல வாழ்றது எல்லாமே என்ன செய்யுமா, ஆண்டவரை துதிக்க கடவுது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு பிராணிகளையும் என்ன செய்யறாரு, போஷிக்கிறார். எப்படி நீங்களும் நானும் அன்றாட தேவைக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்து ஆண்டவரே நீக்குரிய ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அன்றெண்டு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கடல்ல ஒரு பெரிய மிருகம் வாழுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஆகுதுன்னு சொன்னா, ஒரு 3 அடுக்குல ஒரு வண்டி போனா எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய உயரம். அதோட எடையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 150 காரோட எடையா இருக்கும். அதோட இருதயத்தின் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய வீலோட சைஸு. இவ்வளவு பெரிய ஒரு இது அப்படின்னு சொன்னா கடல்ல வாழ்ற திமிங்கலம். சரிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, திமிங்கலம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு பிராணி, கடல்ல வாழ்ற ஒரு மீன் வகையை சார்ந்தது. அந்த திமிங்கலத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஆகாரத்தின் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா, 4000 கிலோ எடையுள்ள கடல் தாவரம், சிறிய மீன்கள் அல்லது அழுகி போன சில மாம்சத்தை என்ன செய்யுமா அது சாப்பிடுமா. எவ்வளோ? 4000 கிலோ ஒரு நாளைக்கு அது சாப்பிடுகிறது. இந்த அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 30 லட்சம் டிகிரி அளவு உஷ்ணத்தை ஏற்படுத்துமா. இவ்வளோ ஆகிற 4000 கிலோ எடையுள்ள அதை சாப்பிடும் பொழுது அதுக்கு அவ்வளோ பெரிய உஷ்ணத்தை அது ஏற்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, இதன் குட்டிகளுக்கு என்ன சொன்னா 24 மணி நேரம், இந்த திமிங்கலத்தோட குட்டிகளுக்கு 24 மணி நேரமும் பால் கொடுக்குது. அது எப்படின்னு சொன்னா 1000 லிட்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, 1000 லிட்டர் பால் குடிக்கின்றன. திமிங்கலம் கடலுக்கு அடியிலிருந்து என்ன செய்யுமா, மூச்சு விட்டாவே ரொம்ப பெருசா அதனுடைய இது இருக்கும், அதனுடைய செயல்பாடு இருக்கும். ஒருவேளை அது மேலே வந்துச்சு, தண்ணிக்கு மேலே, கடல் மட்டத்திற்கு மேலே அது மூச்சு விடும் அப்படின்னு சொன்னா 40லேருந்து 50 அடி உயரத்துக்கு என்ன செய்யுமா, தண்ணி பறக்குமா, மேலே உயரமா பறக்கும். அப்படி பீச்சு அடிக்கிற அளவுக்கு அதனுடைய சுவாசம் இருக்குது. நினச்சி பாருங்க, ஏன் இதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளுள் சஞ்சரிக்கும் ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, நினச்சி பாருங்க, ஒரு நாளைக்கு 4000 கிலோ எடை உள்ள ஆகாரத்தை அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, போஷிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் படிச்சிருக்கிற பறவைகளுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுக்கிறாரு. அது மாத்திரம் அதுபடிக்கு அவருடைய படைப்புகளை ரொம்ப ஞானம் உள்ளதா படைச்சிருக்கிறாரு. நினச்சி பாருங்க, ரொம்ப சக்தி உள்ளதா படைச்சிருக்கிறாரு. நீங்க யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் தூக்குற அளவுக்கு இல்லை, பெரிய உருவமாக படைச்சிருக்காங்க. ரொம்ப ஆண்டுடைய சிருஷ்டிப்பை நினைச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு என்னன்னா, இந்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு திமிங்கலத்துக்கு இவ்வளவு ஆகாரத்தை ஆண்டவர் ப்ரொவைட் பண்றாங்களே அப்படின்னா எப்பேற்பட்ட வலிமை உள்ள கர்த்தர். அவர் சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்யறாரு, பராமரிக்கிறார். இந்த உயிர் கடல்ல இருக்கிற திமிங்கலமாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்க நீங்களும் நானாலும் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் அதுக்கு 4000 கிலோ சாப்பாடு. நமக்கு எவ்வளோ, 1 கிலோ ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு, ஒரு பெரிய குடும்பம் இருந்தால் 2 நாளைக்கு அதை பயன்படுத்திக்கிறோம்ல. இதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் தான் நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, துதிக்க கடவுள். நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இன்னைக்கு ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு எங்களுடைய கணவர் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும்போது டெய்லி நம்முடைய ஆண்டவர் நம்மளை வழிநடத்துக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாராச்சும் நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துச்சுன்னு சொல்லணும்னா அது ரொம்ப ரேர். அப்படி நடக்காது. நேற்று நடந்ததை காட்டில இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, வல்லமை வேறு விதமாக நம்மை வழிநடத்தியிருப்பாங்க.
நீங்களும் நானும் நினைச்சிருக்கிற வழியா இருந்தாலும் கூட வேற வழியில தான் நமக்கு சில நேரம் கிடைக்கும் போது நம்ம என்ன ஏற்றுக்கணும்னுச்சுன்னா ஆண்டவர் ஏதோ நன்மைக்காக நமக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு நீங்களும் நானும் யோசித்து பாருங்க, தேவனுடைய படைப்பை ஒரு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்க, எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. அது எப்படி ஆகாரம் உட்கொள்கிறது, அதுக்கு யாராவது லீடர் இருக்கிறாங்கன்னா கிடையாது, ஆகாரத்துக்கு அதுங்க ஏதாவது செய்யணும்னா கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றும் அது நிலத்துக்கு திமிங்கலத்துக்கு கடல்ல ரொம்ப அழகாக அதுக்கான தாவரங்களை அவர் வச்சிருக்கிறாரு, மீன்களை வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ நன்மையான காரியங்கள். இதே போலதான் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காரு. அந்த மீனுக்கு வச்சிருக்க போல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதை நம்ம எப்பவுமே என்ன செஞ்சிருக்கிறது மறந்துடக்கூடாது. எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படி சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றும் அநேக ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் தானாக வந்துடும் தானாலாம் வராது. தானாக வந்தாலும் என்ன செய்யாது, அது நிலைக்காது. தானாக வருகிறது எதுவுமே என்ன செய்ய முடியாது, சாத்தியம் இல்லாது. ஏன்னு சொன்னால் வேதாந்த அழகாக சொல்லிக்கிறது, அவர் தான் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். அப்போ இந்த 4000 கிலோ எடையுள்ள ஆகாரத்தை உட்கொள்வதற்கு அதற்கு யாராவது மனுஷங்க தானாவது வந்துருமா, வராது. எல்லாவற்றையும் படைத்தவர் யாருன்னா ஆண்டவர். இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர். எப்படி அவங்களெல்லாம் வழி நடத்துறாரோ அதே போல உங்களையும் இன்னும் சிருஷ்டித்தவரும் ஆண்டவர் தான். அதனால அவர் என்ன செய்வார், நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அப்படி அந்த விசுவாசத்துல நீங்க என்னை ஆண்டவர் தான் வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியதான், வேற ஒன்றும் கவலைப்பட்டோ கண்ணீரோட தேவையில்ல, அவரை துதிக்கணும். ஆண்டவரே இது நீ எங்களுக்கு செய்ததற்காகவுமே துதிக்கிறோம். நல்ல நித்திரை தந்தீங்களா அதற்காகவுமே துதிக்கிறோம். புதிய நாளை கட்டளையிட்டீங்களா அதற்காக துதிக்கிறோம். ஆகாரம் கொடுத்தீங்களா அதற்காகவுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் கை கால் வலி இல்லாம வச்சிருக்கீங்களா அதற்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு காரியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்ன நல்லபடியாக வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அதே போல் அங்கே கஷ்டத்தில் இருக்க மக்களுக்காக ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கணும். இவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாத காரியங்களை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் எப்படி நடக்கணும் அப்படின்றது ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவர் பார்த்து கொள்வார். அவர் நமக்கு ஏற்ற வேலை எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்படி விசுவாசிப்பீங்கன்னா ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறவரே, அந்த சராசரத்தையும் படைத்தவரே, கடல் வாழ்கிற ஜந்துக்கள் கூட ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிறவரே, எப்பேற்பட்ட அன்பான தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வேலையை உண்மை நினைக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்க கடவுது என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த வேலையை நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆகாரத்துக்காக துதிக்கிறோம், நித்திரைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால எங்களை வழி நடத்துகிறதற்காக துதிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து துஷ்டர் துன்மார்க்கர் மத்தியில எங்களை விலக்கி காத்து வழிநடத்தி வருவதற்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தீய போதனைகள் தேவையில்லாத காரியங்களை நினைத்து பிள்ளைகள் ஏமாந்து போய்விடாதபடிக்கு தகப்பனே, சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார், அவர் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி வாலிப பிரயாத்தில் நினைக்கத்தக்கதாகவும் உடைய சிருஷ்டிப்பை குறித்து ஆராய்ச்சி செய்து உடைய வல்லமை குறித்தாண்டு துதிக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளை நீங்கள் பக்குவப்படுத்துங்க சாமி. தீய பழக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அதிலிருந்து பிள்ளைகள் விடுபட நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்காக ஆண்டவரே மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. பிள்ளைகள் தீய பழக்கத்திலிருந்து வெளிவர தேவன் கிருபை செய்த விளமாய் கெஞ்சுவானான். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. போக்கில வரத்தில் எங்களை ஆசீர்வதிங்க. தேவத்தோட ஒத்தாசையும் ஆவியானுடைய வழிநடத்தலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள், இந்த செய்திக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலிருந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்களோட தேவைகளை சந்தித்தல்லுங்க சாமி. இதுக்காக எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்ற சகோதரர் எர்வின்காக கூட செபிக்கிறோம். கர்த்தர் அவரின் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே உடைய நாமத்திற்கு மகிமையாக செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.